தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். இது தானியேல் அதிகாரம் 6 தானியேல் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிற ஒரு தேவ மனுஷன் பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசியாக தானியேல் பாருங்கள். ஒரு சமயம் அந்த பாபிலோன் மாகாணத்தில் அவன் தரியு என்கிற ராஜா அரசாண்ட நாட்களிலே, அந்த நாட்களிலே இவன் தீர்க்கதரிசி ஞானவான் என்று சொல்லி அந்த இடத்தில் இவனே அந்த நாட்களிலே 120 தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் 3 பிரதானிகளை உண்டு பண்ணினான் தரியு ராஜா. பாருங்கள், அந்த தரியு ராஜா அந்த இடத்திலே இவனை பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவன் ஞானவான் இவனுக்கு விசேஷத்த கிருபை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அவனுக்கு அந்த இடத்தில் எல்லாருக்கும் மேலான ஒரு பதவியை, எல்லா பிரதான அப்பேற்பட்ட ஒரு பதவியை தரியு ராஜா இந்த தானியேலுக்கு கொடுத்தான். பாருங்க, உடனே அந்த கூட உள்ளவங்க என்ன பார்க்கிறாங்கன்னா, இவனை ஒண்ணுமே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தானியேலை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாயிருந்தான். 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். 4வது வசனம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடினார்கள். ஆனாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. 5வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவனை பாருங்க, அந்த தேசாதிபதிகள் எல்லாம் பார்க்கிறாங்க, இவனை பொறாமை கொண்டு பாருங்க, உத்தமனாய் நேர்மையா நடக்கிற மனுஷன் பாருங்க. அதுல அவன் பிரதானிகளுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ராஜா இவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். கூட உள்ளவங்களை இவனை எப்படியாவது குற்றப்படுத்தணும் பாருங்க. அவங்களே சாட்சி கொடுக்கிறாங்க பாருங்க. இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்கள், உடனே என்ன பண்ணாங்க, இவனை எப்படியாவது அந்த முகாந்திரத்தை ஏற்படுத்தி, அவன் என்னன்னா ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன், ஆண்டவரை தொழுதுகிற மனுஷன் பாருங்க. இவனை இந்த விஷயத்துல எப்படியாவது வகை தேடி இவனை குற்றப்படுத்தி இவனை எப்படியாவது இவனை தள்ளிவிட வேணும் அப்படின்னு சொல்லி முகாந்திரத்தை தேடுறாங்க. பாருங்கள், 6வது அதிகாரம் 6வது வசனம், தானியேல் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்ப பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். 8வது வசனம், ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியரும் பெர்சியரும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 9வது வசனம், அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். பாருங்க, என்ன இவங்க சொல்றாங்கன்னா, 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையாலும் நோக்கி யாதொரு காரியத்திலும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்கள் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை
பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்னன்னா 30 நாட்கள் வரைக்கும் அவனை ராஜாவைத்தான் ஆனலையாம். அவனை தவிர எந்த தேவனையாகிலும் எந்த மனுஷனையாலும் யாரும் விண்ணப்பம் பண்ணி அவனுக்கு ஆளுலையாம் ஜெபம் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது இன்னும் சொல்லி அதற்கு தாக்கீது வைக்கணும்னு சொல்லி அவனிடத்துல ராஜாவுடைய மனசை எப்படியோ மாத்தி போய் சொல்லி பாருங்க. எந்த ஒரு நன்மை இவர்களுக்கு கிடையாது, இந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும். எப்படியாவது இவனை ஆளுலையாம் பொறாமையின் நிமித்தம் ஆளுலியாம் ஒரு நீதி உத்தமமாய் நடக்கிறான் என்று நினைத்து ஆளுலி வேற எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியாதுன்னு வகை தேடி, ஏன்னா இவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவனுக்காக ஜெபம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். இந்த விதத்துல தான் இவனை எப்படியாவது குற்றம் கொண்டு பிடித்து இவனை அழித்து விட வேண்டும் சொல்லேன். எல்லா தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அடுத்த ஆளுலி இவன் கூட இருந்த பிரதானிகளும் வகை தேடி ராஜாவினிடத்தில் போய் ஆளுலியாம் ராஜா அவனுக்கு ஆளுலியாம் அவன் மனதை ஆளுலிய பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த தாக்கீதை நீங்க ஆளுலிய ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவனிடத்தில் முறையிட்டு அதுக்கு ஆளுலிய ஒப்புதலையும் பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க அடுத்த தானியேல் பாருங்க, இந்த ஒப்புதல் பெற்றதை அறிந்த உடனே தானியேல் 6:10 இவ்வாறு சொல்லுகிறது, தானியேலை வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க அவன் கலங்கவே இல்லை. பாருங்க இது அவனுக்கு தெரிவிக்க அவன் அறிந்து கொண்டான். பாருங்க அந்த ஆளுலியாம் அரசனை தவிர இந்த ராஜாவை தவிர வேற யாரையும் ஆளுலியாம் தொழுது கொள்ள கூடாது, எந்த தேவனையாகிலும் எந்த மனுஷனையாகிலும் எங்கும் ஒன்று ஆராதனை செய்யக்கூடாது. இப்படி அறிந்தவுடனே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அறிந்தவுடனே தானியேலும் கலக்கப்படவே இல்லை. ஆளுலியாம் வீட்டுக்கு அவன் என்னன்னா அவன் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 12வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். 12வது வசனம், பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகலும் 30 நாள் வரையும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். பாருங்கள் உடனே ஆண்டவர் அவனிடத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த தேவ மனுஷன் முன்பு செய்த வந்தபடி ஜெபம் பண்ணுகிற கண்டானுங்க. உடனே அப்பொழுது பாருங்க அந்த ராஜாவை நோக்கி அவனிடத்தில் போய் சொல்றாங்க. இதை பின்னால பார்க்கும்போது இவன் இப்படி இந்த தானியேல் ஆளுலியாம் முன்பு செய்து வந்தபடியே இந்த தாக்கீதுக்கு இந்த கட்டளைக்கு நீர் கொடுத்த கட்டளைக்கு எதிராக ஆளுலியா தானியேல் தன் தேவனுக்கு 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பாருங்க அந்த கட்டளையை மீறினா, ஆனா அந்த கட்டளையின்படி உத்தரவு கொடுத்திருங்க, இது ஒண்ணும் செய்ய முடியாது, இவனுக்கு அந்த சிங்க கபியிலே இவனை போடணும். ஆளுலியாம் நீர் எப்படி நீ கட்டளை பிறப்பித்திருந்தீரோ, முன்னாக இந்த பிரமாணம் எப்படி இருந்ததோ அதன்படி இதை மீறப்படக்கூடாது என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை. தானியேல் அந்த ராஜாவுக்கு பிரியமான மனுஷன், எப்படியாவது தப்பிக்க வழி ராஜா சஞ்சலப்படுகிறான். இதற்கு பிற்பகுதியை பார்க்கும்போது அந்த பாருங்க அவன் மிகவும் விசனப்படுகிறான், இதை ஒண்ணும் செய்ய முடியல. இருந்தாலும் அந்த கட்டளையின்படியாக இந்த கட்டளை ஆளுலியம் மீறப்படக்கூடாது என்று சொல்லி அதன்படியாக தானியேலை பிடித்து சிங்க கபிக்குள் போடுறாங்க. பாருங்க ஆளுலியா வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜா அன்னைக்கு தூங்க முடியல. ஆளுலியா இவனுடைய ஒரு குற்றமும் இல்லை, ஒரு நீதிமான் தேவனுக்கு பிரியமான மனுஷன். பாருங்க உடனே ஆளுலியா ஒண்ணு செய்ய முடியல, ராஜா சஞ்சலப்படுகிறான். கட்டளையின்படியாக சிங்க கபியில கொண்டு போடப்பட்டது. ஆளுலியா ராஜா அதிகாலையிலே அந்த சிங்க கபியில எழுந்து போகிறான். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறார், ராஜா கபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தோரோ என்று தானியேலை கேட்டார். 21வது வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் 22வது வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக
நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்கள், உத்தமமாய் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றின ஒரு தானியேல். பாருங்கள், அவனை எப்படியாக அழிக்க மனுஷர் கூட்டம் கூடின போது பாருங்கள், தன்னுடைய உயிர் போகும் என்று நினைத்த போதிலும் தானியேல் தன் தேவன் பேரில் உறுதியாயிருந்தான். பாருங்க, எவ்வளவு உறுதி பாருங்க. நினைத்து பார்த்தேன் பாருங்க, அவனுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அறிந்த போதிலும் அவன் ஹல்லேலூயா எருசலேமின் பலகணிகளை திறந்து போட்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, ஏனென்றால் தேவன் ஹல்லேலூயா அவர் பெரியவர். ஹல்லேலூயா அவர் சேனைகளின் தேவன். பிள்ளைகளே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா தேவன் எப்பேற்பட்ட நாம் வாசித்தது போல பாருங்கள், ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போதாதிருந்து ஹல்லேலூயா பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவர்கள். நாம் படித்தமே சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவர்கள். பாருங்கள், ஆண்டவர் அந்த தானியேலை, தேவனுக்காக நின்ற தானியேலை வெட்கப்பட விடவில்லை. பாருங்க, வெட்கப்படவே விடவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உறுதியா இருந்தான், தேவனுக்கு ஆராதித்தான், பயப்படவில்லை. தேவனுக்கு எதிரான சட்டங்கள் போட்ட போது, தேவனை ஆராதிக்க கூடாது என்று சட்டங்கள் போட்ட போது அவன் உண்மையாய் உறுதியாய் தரித்திருந்தான், விசுவாசித்திருந்தான். பாருங்க, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நான் விசுவாசித்திருக்க இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதை போலதான் தானியேல் பாருங்க, தேவனை ஆராதித்து உத்தமமாய் அந்த உத்தமத்திலிருந்து ஒரு பெரிய போராட்டம் வந்த போதும், தன்னுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்த போதிலும் அதன் நிலைத்திருந்து ஹல்லேலூயா தேவன் அந்த சிங்க கபியிலிருந்து அவனை தப்புவிக்க கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை போலதான் இன்றைக்கு உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளே, சில காரியங்களுக்காக, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக ஹல்லேலூயா நாம் பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உறுதியாயிரு. தானியேல் இருந்த போல உறுதியாயிருந்து ஹல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து ஹல்லேலூயா வழிநடத்தி ஹல்லேலூயா தேவனை காண்பிக்கிறவர்களாய் ஹல்லேலூயா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஹல்லேலூயா தேவனுக்கு தானியேலை போன்ற உத்தமர்கள் தேவை. ஹல்லேலூயா சத்தியத்தில் நடந்து உத்தமமாய் நடந்து ஹல்லேலூயா தேவனுடைய காரியங்கள் உறுதியாய் இருக்கிறதற்கு ஹல்லேலூயா ஆண்டவர் ஆட்களை தேடி பார்க்கிறார். மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிற அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக ஹல்லேலூயா தேவன் பரலோகத்திலிருந்து அவர் கண்கள் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா யார் அவர்களுக்காக ஹல்லேலூயா தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இருக்கிறார் உத்தமர்கள் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஹல்லேலூயா வல்லமையாய் பயன்படுத்த ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவருக்கு தேவை உண்மையும் உத்தமமாய் தானியேலை போன்ற ஆட்கள், நோவாவை போன்ற ஆட்கள் தேடுகிறார். பாருங்கள், உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு ஹல்லேலூயா ஒரு நோவாவை போல ஒரு தானியேலை போல உள்ள ஆட்களை தேவன் ஹல்லேலூயா உணர்வுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக தேவனுடைய காரியங்கள் வல்லமைகளை விளங்க பண்ணும்படியாக இந்த நாட்கள் வல்லபெறும் காரியங்களை இந்த உலகத்தில் உங்களை கொண்டு நடப்பிக்கப்படும்படியாக தேவன் அப்பேற்பட்ட உத்தமர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மகளே, இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு சறுக்கலான வாழ்க்கையா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்கலாம். இன்றைக்கு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு உத்தமமான வாழ்க்கை, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை என்று ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு தானியேலை காப்பாற்றின தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஒரு நோவாவை ஹல்லேலூயா காப்பாற்றின தேவன் நோவாவை மட்டுமல்ல அவர் சந்ததியை காப்பாற்றின தேவன். மகனே ஹல்லேலூயா, மகளே ஹல்லேலூயா தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கும் போது நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகள், நம்முடைய சந்ததிகள் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா நம்முடைய சுதந்திரம் ஹல்லேலூயா அது தலைமுறை தலைமுறையாக கடந்து போகும். அதைத்தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா அதனால் தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா
தேவனுக்கு உத்தமமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை, எந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. யூதாஸ் காரியத்தை வஞ்சிக்கப்பட்டு ஆனாலுயா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷன் பாருங்கள். ஹல்லேலூயா. வேறு பார்த்தால் ஹல்லேலூயா பாருங்கள், தேவ மனுஷனாகி எலிசாவோடு கூட இருந்த கேயாசி வஞ்சிக்கப்பட்டு போனான் பணத்திற்காக ஆசைப்பட்டு. அப்படியாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் பாருங்கள். ஒரு நேபுகாத்நேசர் நான் கட்டிய ஆலயம் என்று சொல்லி பெருமை பாராட்ட போது தேவன் அவனை தள்ளி போட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நான் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஹல்லேலூயா இறங்கி வந்து அடித்து போடுவார் பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருக்கு எதிராக இந்த தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு எதிராக வந்தவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி பாருங்கள். தானியேல் 6:26 என் ராஜ்யத்தில் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. சில மணி நேரங்களுக்கு முன்னாலே தீர்மானங்கள் வேறு விதமாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அரசனை தவிர, ராஜாவை தவிர வேற ஹல்லேலூயா எந்த தேவனுக்கும் ஹல்லேலூயா யாரும் தலை வணங்க கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லேன். ஹல்லேலூயா. ஒரு நாட்கள் ஹல்லேலூயா சில ஹல்லேலூயா பாருங்கள் 2 நாட்கள் இருக்கலாம். 2 நாட்களுக்கு உள்ளாகவே என்ன கட்டளை ஹல்லேலூயா மறுவிதமாக கட்டளை மாறுதலாக மாறுகிறது பாருங்கள். ஒரு ராஜாவினுடைய கட்டளை ஒரு கணம் பிறக்கிறது பாருங்கள். இந்த தேசத்தில் ஒருவனும் தேவனை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி ஹல்லேலூயா மறுகணம் என்ன நடக்கிறது என்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் எங்கும் உள்ளவர்கள் ஹல்லேலூயா என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுநடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவறியந்த நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவே சில ஹல்லேலூயா மணி நேரங்களுக்கு முன்பாக கட்டளை ஹல்லேலூயா வேறு விதமாக இருந்தது. ஒரு இரவு முடிந்தவுடனே கட்டளை மாறுதலாய் மாறி பிறக்கிறது. என்னவென்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுநடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே ஹல்லேலூயா இந்த ராஜாவாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு ராஜாவே ஒரு சில மணி நேரத்துக்குள்ளாகவே தீர்மானம் நிறைவேற்ற அவர் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த தானியேலின் மூலம் கண்டுகொண்டான். பாருங்கள், சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தல. ஹல்லேலூயா. அந்த வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிற அறிக்கையிடுகிறான், ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக ராஜாவே உமக்கு முன்பாகவும் நான் நீதியாயிருந்தேன், அதனால் தான் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று சொல்லி. அதனாலே உத்தமமாய் நடக்கணும். தேவனுக்கு முன்பாக இருக்கும் போது எவ்வளவு நன்மை பாக்கியம் நம்மை தொடருகிறது பாருங்கள். ஹல்லேலூயா. இதற்கு காரணமானவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தானியேலை சிங்கங்களின் கைக்கு 24வது வசனம், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது பாருங்கள். தானியேலுக்கு எதிராய் கூட்டம் கூடின ஜனங்கள் பாருங்கள், தானியேலை அழிக்க வந்தாங்க. ஒரு உத்தமமான ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாய் நடந்த மனுஷனுக்கு ஹல்லேலூயா எதிராக எல்லா தேசாதிபதிகளும் மற்ற 2 பிரதானிகளும் கூட்டம் கூடி ஹல்லேலூயா இவனை சிங்க கோவியில் போட வைத்து இவனை அழிக்க நினைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் தானியேலை காப்பாற்றினார். ஆனால் ஹல்லேலூயா தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜா கொண்டு வர சொல்லி அவர்களை மட்டுமல்ல அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் என்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் தேவ மனுஷனுக்கு விரோதமாய் வந்துகிற எல்லா ஹல்லேலூயா அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் குமாரர்
குமாரர்கள் மனைவிகள் எல்லாம் அழிந்து போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் மனுஷர்களுக்கு எதிராக ஹல்லேலூயா 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 எழும்பின கூட்டங்களின் கடைசி நாட்கள் அழிவு. ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரிய பிள்ளைகளே, நான் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படியாக தானியேலை போல நோவாவை போல உத்தமமாய் நடக்கணும். என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நீங்க வெட்கப்பட ஆபத்து நாட்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீங்க. தானியேல் வெட்கப்பட்டு போகல. ஹல்லேலூயா. பாருங்க, நோவா வெட்கப்பட்டு போகல. எவ்வளவு பெரிய ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஹல்லேலூயா எல்லாம் ஹல்லேலூயா ஜனங்கள் அழிந்து போனாங்க. நோவாவும் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நோவாவுடைய உத்தமத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. பாருங்கள், தானியேல் பாருங்க தப்புவிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய உத்தமத்தினால் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு எதிரான கட்டளைகள் இருந்த போதும், தேவனை ஆராதிக்க கூடாது என்று கட்டளைகள் பிறந்த போதும், தேவனுக்கு பிரியமாய் தேவ சமூகத்தில் நிலைத்து நின்றதனால ஆண்டவர் ஹல்லேலூயா அவனை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதே ராஜாவினால் அறிக்கை பண்ண வைத்தார். ஹல்லேலூயா. தானியேல் ஆராதிக்கிற ராஜா தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. என்று ஹல்லேலூயா என் ராஜ்யத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவனை ஆராதிக்கணும், தானியேலின் தேவனை என்று சொல்லி எவ்வளவு ஒரு பாக்கியம் தானியேலின் மூலமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பிரியப்படுவார், எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அதை போலத்தான் ஹல்லேலூயா நம்மை கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிறையில் ஹல்லேலூயா ஊழியத்து நிமித்தம் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்கு காரணமானவர்கள். ஹல்லேலூயா. நாம் அதற்காக ஹல்லேலூயா தானியேலை சிங்க கபிலே போட்டது போல நம்முடைய தேசத்திலும் அநேக சிங்க கபிலே போடப்பட்டவர்களாய் ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா உங்களையும் என்னையும் தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, உத்தம இளம்பு ஹல்லேலூயா சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எஸ்தரை பாருங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு எதிரான ஒரு கட்டளை பிறந்த போது ராஜா செங்கோலை நீட்டும் போது நீட்டாவிட்டால் அவருடைய எஸ்தருடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். இருந்தாலும் யூதருக்காக பேச, யூதருக்காக ஒரு ரட்சிப்பு வர எஸ்தர் கடந்து சொல்லுகிறான். எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் மத்தியிலும் ஹல்லேலூயா அந்த 6 எஸ்தர் கடந்து சென்றதனால் யூதா ஹல்லேலூயா ஜனங்கள் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். தேவனுக்கு உத்தமமாய் நடக்கும் போது நம்மை கொண்டு ஹல்லேலூயா பல அற்புதமான காரியங்களை ஹல்லேலூயா செய்ய ஹல்லேலூயா காண்பிக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் எதிர்பார்க்கணும். எப்பேற்பன ஆபத்துகள் நிறைந்த நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் தப்புவிக்க கடந்து வருவார். தானியேலின் சிங்க கபிலை காப்பாற்றின தேவன் நமக்கும் அவர் வருவார். ஒரு உறுதியான உத்தமமான ஹல்லேலூயா அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. பாருங்கள், நம் இந்திய தேசத்துக்காக ஹல்லேலூயா சிறையில் இருக்கிறவர்கள் வெளியே வரணும். மணிப்பூர் ஹல்லேலூயா அந்த தேசம் ஹல்லேலூயா அமைதியை காணணும். யார் அவர்களுக்காக ஜெபிப்பாங்க? தானியேல் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எருசலேமில் பலன் நோக்கி மேல் வீட்டில் இருந்த பலன்களை திறந்து ஹல்லேலூயா 3 வேளை தேவனுக்காக நின்றான். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளே, நமக்கு ஒரு உத்தமமான வாழ்க்கை, தேசத்துக்காக ஹல்லேலூயா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா நம்முடைய ஊழிய விடுதலை வரணும், மிஷனரிகள் வெளியே வரணும். ஹல்லேலூயா. இப்பேற்பட்டவர்கள் ஹல்லேலூயா சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ராஜா ஆணை பிறப்பிக்கப்பட்டது போல ஹல்லேலூயா காரியம் மாறுதலாய் மாறணும். இதற்கு நாம் உத்தமமாய் நடக்கிற நோவாக்கள் தானியேல்கள் தேவை. காரியத்தின் ராஜ்யத்தின் காரியத்தை அறிந்து ஜெபிக்கிற ஹல்லேலூயா உத்தம ஹல்லேலூயா தேவ பிள்ளைகள் எழும்பணும். ஹல்லேலூயா. எழும்பு பிள்ளைகளே, எழும்பு. தூசி எழுந்து விட்டு எழும்பு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். உணர்வுள்ள ஹல்லேலூயா இருதயம் உள்ள மனுஷர்களை தேடி, தேவனுக்காக நிற்கிற மனுஷர்களை தேடி தேவனுடைய கண்கள் கண்ணோக்கமாய் இருக்கிறது. மகளே, ஹல்லேலூயா எழும்பு. தேவன் எழும்ப எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்களில் நிற்கிறோம், வைராக்கியமா நிற்கணும், தேவனுக்காக நிற்கணும். தேவன் நம்மை வெட்கப்படாது இருப்பார். உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளை வெட்கப்படாமல் வைப்பார். ஒரு நோவாவை காப்பாற்றின தேவன், அதற்காக இறங்கி வந்த தேவன்.
தேவன், ஒரு தானியலை காப்பாற்ற சிங்கத்தின் வாயை கட்டிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். அதை போல நாம் ஆண்டவர் எழும்ப ஆண்டவர் வாஞ்சிக்கிற அப்படியாக நம்மை மாற்றிக்கொள்வோம். எந்தெந்த இடங்களிலே சரிபடுத்தணுமோ அதை சரிபடுத்தி தேவனுக்காய் நிற்கணும். இந்த நாட்கள் எழுப்புதல் வரும், எழுப்புதலுக்காய் நிற்கணும், தேசத்துக்காய் நிற்கணும், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காய் நிற்கணும், சிறையில் இருக்கிறவர்களுக்காய் நிற்கணும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக மாறட்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சத்துவத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கும் போது தேவன் நமக்காக நிற்பார். தேவனை சுமக்கிற பிள்ளைகளை தேவன் சுமப்பார். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமே, கண்களை மூடுவோமே. ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, ஆபிரகாமின் தேவன் அல்லவோ, நீர் ஈசாக்கின் தேவன் அல்லவோ. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய ஹல்லேலூயா பாதங்களை முத்தம் செய்து கேட்கிறோம். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கணும் அப்பா. ஒரு உத்தமமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை விழத்தள்ளுகிற எந்த கிரியைகளும் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடணும் அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சேனைகளின் தேவன் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. ஒரு நோவாவை காப்பாற்ற இறங்கி வந்தீரேன், ஒரு தானியேலை ஹல்லேலூயா காப்பாற்ற இறங்கி வந்த தெய்வமே, இந்த பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கிற பாடுகளும் துக்கங்களும் மாறணும், ஒரு விசுவாசம் உண்டாகணும், உத்தமமாய் நடக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் கொடுக்கணும், ஒரு பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய ஒரு வல்லமைகளை நீ கொடுக்கணும். எந்த இடத்திலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுக்கணும் அப்பா. அப்பேற்பட்ட பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. உமக்காக நிற்கணும், உம்முடைய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளணும். ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் வித்தியாசத்தை காணணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படியாக செய்யணும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணும். சோர்ந்து போயிருக்கிற எழும்பணும் அப்பா. நீ கிருபை செய்யணும். எப்பேற்பட்ட பாரங்கள் ஆயிருந்தாலும் தேவன் எடுத்து போடணும் அப்பா. நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவோ அப்பா, நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவோ அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உம்முடைய வல்லமை இறங்கணும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி இறங்கணும். நுகங்கள் எல்லாம் முறிந்து போகணும், மெழுகு போல் உருகணும் அப்பா. இயேசுவே, நீர் கிருபை செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம், துஷ்டனுடைய கிரிகள் எல்லாம் அழிந்து போகணும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்கள் இன்பமாய் இருக்கணும் அப்பா. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா, நீர் சேனைகளின் தேவன். உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் கோட்டை, கண்மலை, துருகம் என்று சங்கீதம் 91 சொன்னீரேன். அப்பேற்பட்ட ஹல்லேலூயா உம்முடைய கேடகம் துருகங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா கூட இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், எல்லையின் மேல் இருக்கணும், ஆஸ்தியின் மேல் இருக்கணும், அந்தஸ்து மேல் இருக்கணும் அப்பா. இந்த நாட்கள் பயங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்காக எழும்பணும் அப்பா. உம்முடைய சுவிசேஷங்களை அறிவிக்கணும். எல்லா இடத்திலும் ஜெப ஆவி ஊற்றப்படணும். குடும்பங்கள் ஜெபத்தினால் எழும்பணும் அப்பா. எங்கும் துதிக்கிற சத்தங்கள் என் தேசத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனை ஹல்லேலூயா சுமக்கிற வாலிப சமுதாயங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் கிருபை செய்யணும் அப்பா. அப்படி நீ செய்து மகிழ பண்ணும்படியாக வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.